வணக்கம் மகளே, எல்லாரும் அப்படி இருக்கிறீங்களே? சினிபடஸ்தமுக்கு வர வேண்டியது இன்றைக்கு நம்ம ரிவ்யூ பண்ண போற படம் வந்து பவர் ஸ்டார் ராம் சரண் நடிப்பில் மிகப்பெரிய பட்ஜெட்டில் உருவாக்கி பலத்த எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில வெளியாகிற படம் தான் பெதி. இந்த படம் ரசிகர்களின் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்ததா இல்லையா என்பது இந்த வீடியோல விலாவாரியா பார்ப்போம். சரி, இந்த படத்தின் கதை என்னன்னு பார்க்க போனா, ஒரு அழகான மலை கிராமத்துல இருந்து இந்த கதை தொடங்குது. அங்கே வசிக்கிற பேத்தி, அதாவது ராம் சரண் மற்றும் அவரது ஊர் மக்கள் விஜயநகரத்தின் செல்வாக்கு மீந்த ராஜ்புரத்தில் கிரிக்கெட் அணிக்காக விளையாடி பல வெற்றிகளை பெறுறார்கள். ஆனால் இவர்கள் அதே ஊரில் இருக்கும் ஒரு சர்க்கரை ஆலையில் வேலை செய்யும் போது அங்கே அவர்களுக்கு மற்றவர்களை விட பாதி அளவு கூலி மட்டுமே வழங்கப்படுகிறது. இதற்கு காரணமாக அந்த ஆலை நிர்வாகி கூறுவது என்னடா, உங்களுக்கு என்ற ஒரு அடையாளம் இல்லை என்றான். இதற்கிடையில் அச்சியம்மா, அதாவது ஜான்வி கபூருக்காக சண்டையிடும் பேத்தி கிரிக்கெட் ஆடுகளத்தில் அவமானப்படுறாரு. அங்கு உனக்கு அடையாளமே இல்லை என்ற வார்த்தையை ஒழிக்குது. இதற்கு பின்னர் குஸ்தி வாத்தியாரான கவுர்நாயுடன் பயிற்சி பெறும் பேத்தி கிரிக்கெட்டை விட்டுவிட்டு குஸ்தி விளையாட்டின் மூலம் தனது ஊருக்கு எப்படி அடையாளத்தை பெற்று தந்தார் என்பதை இந்த படத்தில் மீறிக்கதை. ஸோ மொத்தத்தில் இந்த பேத்தி திரைப்படத்தை பார்க்கலாமா வேண்டாமா? சோதனைகளை தாண்டினால்தான் வெற்றி என்பதை சொல்லியிருக்க இந்த படம் ஒரு ஊருக்காக போராடும் எமோஷனல் கதை என்றாலும் திரைக்கதையில் உள்ள சொதப்பல்களாலும் முழு திருப்தி கிடைக்கல. ராம் சரண் ரசிகர்களுக்கும் கமர்ஷியல் மசாலா படங்களை விரும்புகிறவர்களுக்கும் இது ஒரு நல்ல விருந்தாக இருக்கலாம். மற்றவர்கள் தியேட்டருக்கு போய் பார்க்கும்போது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சரி, நம்ம சினிபலத்தம் சேனல் ரேட்டிங் வந்து 5 ஸ்டாருக்கு 3.5 ஸ்டார். நீங்கள் இந்த படத்தை பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன, யாருடைய நடிப்பு உங்களுக்கு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சினிபலத்தம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி மகளே.